ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாம். மிலன் ஒரு கேஃபேல தனியாக உட்காந்து ஏதோ ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயினும் அவளுடைய இன்னொரு கோவர்க்கரும் சேர்ந்து அதே கேஃபேக்கு வராங்க. ஸோ அங்கே மிலனை வந்துட்டு எதிர்ச்சியாக சந்திச்ச உடனே மிலன் வந்துட்டு இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உடனே வந்துட்டு அவ கூட வந்து உட்கார சொல்லி கூப்பிட்றா. நாங்கள் எப்படி அங்கே வர முடியும், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல, அதுக்கு அவன் ஒர்க் பண்ணுறான், இன்றைக்கி வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ நான் இங்கே தனியாக தான் இருக்கேன், லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு கம்பெனி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த இன்னொரு கோவர்க்கரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி இவன் உன்னைய பார்த்து ஜலஸாக ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ தேவையில்லாமல் ஏதோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு உடனே அப்போ ஹீரோயின் கூட இருக்கா இல்லை அந்த கொலீக் வந்துட்டு சொல்கிறா, அவளும் தான் இவளுடைய பாய் ஃப்ரெண்டை வந்து ஏற்கனவே டேட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அவன் எப்படி ரெண்டு பேரையும் வந்துட்டு டேட் பண்ணான், அவன் என்ன இந்த ஆஃபீஸில் இருக்க எல்லா பொண்ணுங்களையும் டேட் பண்ணணும்னு ஒரு நோக்கத்தில் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனூர் அவனுடைய 2 எக்ஸை வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரிலாம் அவனை பற்றி பேசுறது வந்து சரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு இல்லை நான் ஜென்ரலாகவே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், எனக்கு அவன் வந்து எப்படிப்பட்டவன் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு உடனே 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து அவன்கிட்ட இருக்க குறைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த பொண்ணு பார்த்து பயந்து போயிட, உடனே நம்ம ஹீரோயினும் அவன் வந்து கெட்டவெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவன், சாஃப்ட் நேச்சர் தான் அவன், அது மட்டும் இல்லாமல் அவன் யாருக்காவது வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அவ்வளோ தாங்குவான் பாரு, அந்த மாதிரி விஷயத்தில் தான் நான் அவனை விழுகவே செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, எங்கள் 2 பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதுக்காக உனக்கும் ஒர்க் அவுட் ஆகுதுலாம் அர்த்தம் கிடையாது, நீ பொறுமையாக வந்துட்டு அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக பாரு, உனக்கும் வந்துட்டு கண்டிப்பாக செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுறா. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு கொஞ்சம் காமாகிறா. ஹீரோனோட அம்மா வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு வேலை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது புதுசாக ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லை பேக்கிங் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதெல்லாம் லோக்கல்ஸில் வந்து ஹோம் டெலிவரி பண்ணி வித்துட்ருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கும் வீட்டில் வந்து இருக்காங்க லீவு அப்படிங்கிறதுனால அவங்களே வந்து சம்பளம் இல்லாத வேலைக்காரங்களாக உட்கார வச்சு பாக்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணுறதுக்காக வச்சுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு நிக்கை பற்றி இவ சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் தான் ஹீரோவும் வந்துட்டு அவனுடைய ஜூனியர் பொண்ணை பற்றி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவளும் வந்துட்டு அவங்க 2 பேரும் கோர்த்து விடணும்னு பார்த்து அவனுக்கு கொஞ்சம் டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஸோ அப்புறம் வந்து நிக்கை பற்றி வந்து இவங்க பேசும்போது அவன் உன்னை விட எங்கே தானே உனக்கு உன்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாரு கண்டா முதல்ல வந்துட்டு பொறுப்புக்குள்ளே பார்க்கலாம், ஆனால் வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் டைமிங்கில் எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும்னு கிடையாதுல்ல, ஸோ லவ்வுக்கு வந்து டைமிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் மெவினை பற்றி கேட்குறான். நீ மெவினை பற்றி தான் சொல்கிறியா, அவன் வந்து ஒரு நாள் திடீர்னு வந்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு, அவனை பற்றி பேசாத, அவனும் நானும் பிரிஞ்சு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஸோ இதுக்கும் மேலே அவனை பற்றி கேட்டால் என்கிட்ட பதில் இல்லை, அவனை பற்றி பேசுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் அதுக்கு பிறகு ஹீரோ கிட்டேருந்து விலகி போனதுக்கப்புறமா தனியாக அவளோட ரூமுக்கு போயிட்டு அவள் சீக்ரெட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஷ் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் வந்து இவளும் மெவினும் டேட் பண்ண சமயத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே வந்து காலேஜ் டேஸ்க்கு அப்படியே போகிறா. மெவின் வந்துட்டு எப்படியெல்லாம் இவகிட்ட பேசினா, எப்படி இவ பின்னாடியே சுற்றினா, இவளை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே கூட்டிகிட்டு போனா அப்படின்லாம் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் எப்படி பிரேக்கப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலாக அது வந்து ப்ராப்பர் பிரேக்கப்பே கிடையாது. மெவின் வந்து சீனியர் இல்லையா, அதனால் காலேஜ் டேஸில் அவன் வந்து காலேஜ் முடித்த உடனே இவகிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா அவங்க அப்பா வந்து அவனை பிஸ்னஸ்குள்ளே தள்ளி விட்டுடுறாரு. ஸோ பிஸ்னஸ் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவளுக்கு ஒரு பதில் கொடுக்காம இவகிட்ட சரியாக கூட பேசாமல் அவன் வாட்டுக்கு விலகி போக ஆரம்பிச்சிடுறான். ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவன் அப்ராட் போகிறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் பதறி போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி வரா. அந்த சமயத்தில் மெவினும் வந்துட்டு இவளை கண்டு காணாத மாதிரி அங்கேருந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஃப்ளைட்டை பிடிச்சி போயிடுறான். நம்ம ஹீரோயின் அதே இடத்துல பிரேக் ஆகிடுறா. ரிலேஷன்ஷிப்லேருந்து மீண்டு வரதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நாள் ஆகிடுது. நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அவளுக்கு கூடவே துணை நிற்கிறான். அவளுடைய ஹார்ட் பிரேக்கான சமயத்தில் வந்துட்டு அவள் தான் அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு அவளால் அதுலேருந்து மீண்டு வர முடியும்னு சொல்லி அந்த காலேஜ் டேஸில் அவனை மறந்துட்டு அதுலேருந்து வெளியில் வரதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கோஃபியாவோ இல்லை வந்து எமோஷனல் சப்போர்ட்டாகவோ வந்து இருந்து அவளுக்கு கூடவே கைட் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்ருக்கா. ஸோ இப்போ மெவினை பற்றி ஹீரோ பேசினதுக்கப்புறம் தான் இந்த 5 வருஷத்துக்கு பிறகு வந்து அவள் யோசிக்கிற மாதிரி இருந்துட்டுருக்கு. இருந்தாலும் அவளுக்குள்ளே வந்துட்டு மெவின் ரிலேட்டடான அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோயின் அதுக்கப்புறமா ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு மாலில் வந்து தனியாக அலைஞ்சிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் எதிர்ச்சியாக வந்து நிக் அங்கே வரான். ஸோ நிக் வந்தோடனே நம்ம ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு, இதுக்கு மேலே ஏதாவது பிளான்ஸ் இருக்கா, இல்லைன்னா நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் பிளான்ஸ்ன்னு எதுவும் இல்லை, போர் அடிக்குதுன்னு சொல்லி சும்மா சுற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ 2 பேரும் வந்துட்டு ஒன்றா லஞ்ச் எல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல, நிக்கோ வந்துட்டு நான் ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட் எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன், அந்த மெனு கூட வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அங்கே போகிறது நான் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனுவை காட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் சரின்னு குஷியாகிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் மிலன் கிட்டேருந்து நம்ம ஹீரோனுக்கு கால் வருது. அவள் அட்டன் பண்ணி பேசையில் மிலன் வந்துட்டு ரொம்ப பதட்டப்பட்டு பேசிட்டு இருக்கா. அழுகிற நிலைமையிலேருந்து பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்கிறா. உடனே ஹீரோயினும் வேறு வழியே இல்லாமல் நிக்க கிட்ட வந்துட்டு எனக்கு பர்சனலாக வந்துட்டு ஒரு வேலை வந்துருச்சு, அதனால் கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. மிலனை வந்து சந்திக்கும் போது பார்த்தோன்னா மிலன்
மிலன் வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி என்னுடைய கரண்ட் பாய் ஃப்ரெண்ட், அதாவது நம்ம ஹீரோனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் உன்னை பார்த்து ஜலஸாக ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன், அவன் இன்னும் உன்னை மறக்கவே இல்லை, உன்னை தான் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோனும் சிரிச்சுக்கிட்டே, என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கேன், அவன் என்னை பற்றி நினைக்கிறதா இருந்தாலும் இல்லை என்ன லவ் பண்ணியிருந்தாலும் எதுக்காக பிரேக்கப் பண்ணியிருக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்க, இல்லை எனக்கு சுற்றி வச்சு பார்த்தா அப்படி தான் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி உன்னை பற்றி தான் எப்போ பாரு பேசிகிட்டே இருக்கான், நீ ஆஃபீஸில் என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, எப்போ வெளியில் போகிற, எப்போ வர, அந்த மாதிரி உன்னை பற்றி தான் கொஸ்டின் பண்ணுறான். ப்ளஸ் வந்துட்டு என்னையும் கம்பேர் பண்ணுறான், நீ தான் பெஸ்ட்டு, நீ தான் குட்டுலாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ன உடனே இன்னும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அப்படி இருந்தா நான் எதுக்காக ஒன்றை டார்கெட் பண்ணுறேன்னு நினச்சி என்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்க போகிறான், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேற வாங்க வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த மிலன் சொல்கிறா, இல்லை அவன் உன்னை எப்போ பாரு நல்லவன் சொன்னதுனால நான் தான் ஒரு மாதிரி யோசித்தேன், அதனால் நான் தான் அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹீரோயின் வந்து அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது, என்னோட ப்ராஜெக்ட் என்னோட ப்ரொபோசல் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன், அதனால தான் அவன்கிட்ட அப்படி வந்து பேசியிருப்பான், அது என்னோட தப்பு தான், நான் தான் அந்த மாதிரி மாற்றி சொல்லியிருக்கக்கூடாது, இருந்தாலும் இப்போ வந்து இன்றைக்கி சின்னதாக ஒரு விஷயந்தான், ஒரு 2 பேருக்கு ஒரு வாக்குவாதம் ஒன்னாலே தான் வந்துச்சு, ஸோ நான் இந்த மாதிரி ஜலஸாக ஃபீல் பண்ணுறியான்னு கேட்டுட்டு அவன் கார்லேருந்து இறங்கி கார் டோரை கொஞ்சம் வேகமாக மூடிட்டு போயிட்டேன், அதனால அவன் பின்னாடி கூட வரல தெரியுமா, சரி நானே வந்துட்டு கொஞ்சம் கோவம் தெரிஞ்சவனுக்கு கால் பண்ணாக்க என்ன சமாதானப்படுத்துவான்னு பார்த்தா, நீ எதுக்காக வந்துட்டு என் கார் டோரை வேகமாக மூடின அப்படின்னு சொல்லிட்டு என்னையை விட அந்த கார் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நடந்துக்கிறான் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறான், ஆல்ரெடி நானும் அந்த கொல்லிக்கும் உன்கிட்ட சொன்னோம்ல அவன் காருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான்னு சொல்லிட்டு, அவன் இந்த மாதிரி நேச்சரோட தான், அவன் வந்து ரொம்ப கைண்டானவன், அவன் சீட்டெல்லாம் பண்ண மாட்டான், அவன் எதுனாலும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுவான், இப்போ கூட பாரு என்னை டம்ப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தானே உன்னை டேட் பண்ண ஆரம்பித்தான், அதுக்கு முன்னாடியே வந்துட்டு உன்னை கோர்த்துக்கிட்டு சுத்தலையே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுத்துட்ருக்கா, நீ அவனை கொஞ்சம் நம்பிப்போ, அவனுக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, நீ போட்டு குழப்பிக்காத அப்படின்லாம் சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கிட்ட அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பேசிட்டு இருக்கும் போது சொல்கிறா, இந்த மாதிரி மெவினை வந்து இன்னும் ஸ்டாக் பண்ணிட்டு தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்காக திடீர்னு அவன் பேச்சு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்கிறா, அவன் தான் இப்போ ரிட்டர்ன் வந்துட்டான்ல அப்ராட்லேருந்து, அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிறா, அது பார்த்தோன்னே இந்த ஃப்ரெண்டோ உனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத, நம்புற மாதிரி இல்லை அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் எனக்கு சத்தியமாக தெரியாது, அவன் திரும்பி வந்துட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் வந்து ஃபோன் எடுத்து செக் பண்ணுறதுக்கே செய்கிறா, ஸோ அவன் வந்துட்டாங்கிறது கன்ஃபார்ம் ஆனோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு லைட்டாக ஒரு குழப்பத்தில் போகிறா, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டோ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுலாம் ஞாபகம் இருக்கா, அவன் நம்போன்னு விட்டுட்டு போயிட்டான், திரும்ப அவன் கூட வந்து ஜாயின் அடிக்கணும்லாம் நினச்சி கூட பார்க்காத, அவனுக்கு முன்னாடி வந்தால் கூட நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, அவனை விட்டு விலகி போ, இல்லைனா திரும்ப வந்துட்டு நீ அவ்வளோ ஹார்ட் பிரேக்கை வந்துட்டு அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும், போன தடவை நானும் ஹீரோவும் சேர்ந்து உன்னை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கே எங்களுக்கு அவ்வளோ நாள் ஆயிடுச்சு, திரும்ப ஒன்று அப்படிலாம் நான் பார்க்கறதுக்கு விரும்பலை, மரியாதையாக சொல்கிறேன், நீ அப்போ எப்படி அழுதுங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கோ அவனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி. ஒரு வீக்கெண்ட் நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் 2 பேரையும் சேர்ந்து அவங்களுடைய ஃபுட்டெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு டெலிவரி வந்து பண்ணுறதுக்கு அனுப்பி விட்டுடுறாங்க. ஸோ அப்போ இவங்க 2 பேரும் போயிட்டுருக்கும் போது இவங்க எங்கெல்லாம் டெலிவர் பண்ணுறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய ஓல்ட் லேடிஸ் எல்லாரும் இவங்க 2 பேரையும் பார்த்து கப்பல்னு நினச்சிட்டு ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்ருக்க, நம்ம ஹீரோயினும் ஒருத்தருக்கும் விளக்கம் கொடுத்துட்ருக்கா, நாங்கள் 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வந்துட்டு இவங்க 2 பேரும் இப்படி சாக் சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டை வந்து திட்டுறா, என்னடா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், நம்மளை பார்த்து கப்பல்னு சொல்கிறாங்க, எல்லாருக்கும் கண்ணு குருடாக போயிடுச்சா என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனால் இவனுக்கு தான் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த விஷயம் வந்துட்டு அவங்க சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் குழுக்குழுன்னு தான் இருக்குது இவனுக்கு. டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ ரொம்ப லோன்லியாக இருக்குது, யாரையாவது டேட் பண்ணணும் போல் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு இந்த 30 வயசில் எந்த ஆம்பளைங்களுமே வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி சிங்கிளாகவே இல்லை தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ வந்து இவ கேட்குறா, நான் ரொம்ப வயசாகிட்டு இந்த மாதிரி பல்லெல்லாம் கொட்டி நடக்கவே முடியாத சமயத்தில் நீ எனக்கு கம்பெனி கொடுப்பல்லையா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அதுக்கான என்ன அவசியம், உனக்கு என்ன அவ்வளோ வயசாகிடுச்சு, வயசான காலத்தை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ன உடனே, இல்லைடா நிஜமாக தான்டா சொல்கிறேன், ஊர் உலகத்தில் ஒரு நல்ல பையன் கூட இல்லைடா எனக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் படி அப்படின்ன உடனே, அப்படி என்ன குவாலிஃபிகேஷன், உனக்கு என்ன ஐடல் டைப் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோனும் நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் என்கிட்ட எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் சரி ஈஸியாக வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் டிஸ்கஸ் பண்ணணும், அது இதுன்னு அடுக்கிக்கிட்டே போக நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே நல்லா கவனிச்சிட்டே இருந்துட்டு, நீ சொல்கிற குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்கிட்டே இருக்கே, என்னை டேட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஃபஸ்ட்டு அதை கேட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிறா, அதுக்கப்புறமா வந்து சுதாரிச்சுக்கிட்டு பயங்கரமாக உள்ள வந்து சிரிக்கிறா. நம்ம ஹீரோவும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்க, அதுக்கு அவளும் வந்துட்டு இந்த மாதிரி சமயத்தில் ஜோக் பண்ணாத, நான் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நானும் தான் சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னவும் நம்ம ஹீரோனும் திரும்ப திரும்ப ஜோக் பண்ணாத, நான்லாம் ஏமாற மாட்டேன் உன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சின்ன வயசில் நீ சொன்னது உனக்கு வேணால் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நீ கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ஃபாலோ ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் சரி இதுக்கு மேலே இதை பேசினா சரி வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே டாப்பிக்காக மாற்றிடுறான். ஸோ அப்போ வந்து அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறான், இந்த மாதிரி நீ சொல்கிற மாதிரி நம்ம 2 பேருமே வந்து சிங்கிளாக இருந்தோம்னு வச்சுக்கோயேன், ஸோ
வயசெல்லாம் ஆன காலத்தில் நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரே முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்துக்கலாம், அங்கே போய் நம்ம லூட்டி அடித்து ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு வாக்கு கொடுக்க, நம்ம ஹீரோயினும் என்னை விட்டு எப்போவுமே பிரிஞ்சு போயிட மாட்டேல்ல, என் கூடவே இருப்பல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன்னை விட்டு நான் வேறு எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூடவே இருக்கேன்னு ஒத்துக்கிறான். ஹீரோவுக்கு அடுத்த சில நாளில் வந்துட்டு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவன் போய் அவனோட சீனியரை பார்க்கும்போது தான் தெரியுது அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலான்ட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஹெட்டெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அஃபிஷியல் ஆகலை, பட் இந்த வருஷம் ப்ரொமோஷன் வந்து உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்து அதை கேட்டு ரொம்பவே குஷியாகிடுறான். ஸோ அவனோட ஹார்ட் ஒர்க்கெல்லாம் வீணாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் குஷியாகிட்டு இருக்க சமயத்தில் தான் அங்கே அவனுக்கு ஒரு செக் வைக்கிறாங்க. இந்த ப்ரொமோஷன் வந்துட்டு வரும்போது அதுக்கான ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னென்னா இங்கேருந்து சைனா போய் லிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அப்படியே பொக்குன்னு ஆகிடுது. அவனை வந்துட்டு சைனாக்கு போகணுமா, இதில் ஏதாவது ஒன்று வந்துட்டு நான் விட முடியாதா அப்படின்ன உடனே இல்லை, இது ரெண்டுமே வந்துட்டு கண்டிஷனில் தான் வருது, ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாக்க சைனாக்கு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் ரொம்ப முடிவாக சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ இதனால் குழம்பி போயிடுறான். ஹீரோயினுடைய கம்பெனியில் ஷூஸ் எல்லாம் வந்து சேல்ஸ் ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி ஆஃபர் மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் ஷூ ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பயங்கர டைட் ஆகிட்டு போயிட நம்ம ஹீரோயின் அங்கே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி ரொம்ப டயர்டாகி கடைசியில் உட்கார்றா. அந்த சமயத்தில் நிக் வந்து அவகிட்ட கொஞ்சம் வந்து நல்லா பேசி அவள் மூடெல்லாம் வந்து கொஞ்சம் சியர் பண்ணுறதுக்காக வைக்கிறான். நம்ம ஹீரோயினும் அப்போ கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்துட்டு அவளோட ஸ்லிப்பரெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க நிக்க கொஞ்சம் கூட வந்துட்டு தயங்காமல் அவளோட காலை பிடிச்செல்லாம் விட்டுட்டுருக்கான். ஸோ நம்ம காலை அழுத்தி விட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் ஆக்வர்டாக இருக்குது, இதெல்லாம் நீ பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதனால் என்ன இருக்குது, என்னுடைய ஃபேவரட் பர்சனுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு காலை எழுத்தி விட்டுட்டுருக்க நம்ம ஹீரோயினும் அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறா. இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு க்ளோஸாக வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறத அந்த பக்கமாக வரக்கூடிய நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் வந்து கவனிக்கிறான். ஸோ இவனுக்கு வந்து இதை பார்த்தோன்னே பயங்கர கோவமாகிடுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்கே இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஷூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் ரூமுக்கு ஏரியாவுக்கு போகிறா. நிக்க இங்கே இருக்க சொல்லிட்டு. ஸோ அவள் அந்த ஸ்டோர் ரூமுக்கு போகும்போது பார்த்தோன்னா அவளுடைய எக்ஸ் வந்து அவளுக்காக அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ அவளை பார்த்த உடனே வந்துட்டு அவள் ஷாக் ஆகிடுறா. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்க, அதுக்கு அவனும் நீ அவசரத்தில் வந்துட்டு யாரையோ கண்ணா பின்னான்னு டேட் பண்ணிகிட்ருக்க, நீ அந்த மாதிரி பர்சன் கிடையாது, பிளான்ஸ் இல்லாமல் நீ யாரையும் டேட் பண்ண மாட்டே, இந்த கேஷுவல் டேட்டிங் எல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படி கொந்தளிச்சு போகிறா. நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன, நீ நான் தான் பிரேக்கப் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பையன் பார்க்கறதுக்கு ரொம்ப எங்காக இருக்கான், உனக்கெல்லாம் செட் ஆக மாட்டான், பேசாமல் வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லை, அதுவும் இல்லாமல் அவனை பார்த்தா நம்புற மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். இது கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. நான் ஆல்ரெடி சொன்னதான் இப்போயே சொல்கிறேன், நீயும் நானும் பிரேக்கப் ஆகிட்டோம், உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது, நான் ஒரு கிழவனை டேட் பண்ணால் உனக்கு என்ன, ஸ்கூல் பையனை டேட் பண்ணால் உனக்கு என்ன, அதனால உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது, யார் எல்லாரையும் நம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தனக்குள்ளே வந்து முடங்கிட்டு இருக்கான். அவனோட எக்ஸும் ஸ்டோர் ரூம்லேருந்து வெளியில் வரதை பார்க்கக்கூடிய நிக் வந்துட்டு அவனுக்கு என்ன வேணுமா, எதுக்காக அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோனும் அதான் எனக்கு தெரியல, அவன் ஏதோ வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிறான், பட் ஆனால் வந்துட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான், அவனை பற்றி பேசினா நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும், ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிட்ட சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு போகணும், அங்கே ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், இங்கே வந்து ஹெல்ப் தேவை, அதனால் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நிக்க விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது நிக்கோ வந்துட்டு உனக்காக கேப் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப் வரவழைச்சு அவளை அங்கேருந்து ஏற்றியும் விட நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நம்மளை பேம்பர் பண்ணால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு இருக்கா. இப்படி நிக் கூட க்ளோஸ் ஆகிற சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை அந்த ஜூனியர் பொண்ணு வந்துட்டு பர்சீவ் பண்ணுறதா ஓப்பனாகவே சொல்லிட்டு அவனுக்காக எல்லாத்தையும் வந்து வாங்கன்னு பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் கொஞ்சம் வந்துட்டு அவள் பக்கம் இம்ப்ரெஸ் ஆகிறான். எப்படி வந்துட்டு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு பொண்ணால் ஒருத்தர் வந்து லவ் பண்ணிட்டு பின்னாடியே சுத்த முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஹீரோனோட ஆஃபீஸில் பார்த்தோன்னா அங்கே ஒரு ப்ரெசன்டேஷன் நடந்துட்டுருக்கு. மிலன் தான் வந்துட்டு அவளுடைய ப்ரொப்போசலை நம்ம ஹீரோயின் ஆரம்பத்தில் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தால. ஸோ ஒரு ஷூ டிசைன் வந்து நம்ம ஹீரோயினோட லாஸ்ட் எபிசோடில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அதில் இருக்கக்கூடிய நிறையெல்லாம் சொல்லிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணால. இப்போ மிலன் வந்துட்டு அதை தான் அங்கே பாஸ்க்கு வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை பார்த்து பாஸும் வந்துட்டு இதில் உன்னோட கமெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் எதுவும் கிடையாது, இது ஷூஸோடைய பிளானிங் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது, இது நம்ம இந்த தடவை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டு பயங்கரமாக ஹாப்பி ஆகுறா. அந்த பாஸ் லேடியுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு போகும்போது பயங்கரமாக மழை கொட்டிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அவளுடைய கொலீக் ஒருத்தவங்களும் சேர்ந்து மழையிலேருந்து ஒதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கொஞ்ச நேரம் இவங்க வெயிட் பண்ணிட்டு பேசிட்டுலாம் இருக்கும் போது தான் திடீர்னு அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் அம்பர்லாவோட அங்கே குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா சாரி அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வந்து சீஸியாக பேசி அவளை அங்கேருந்து ஆசையாக கூட்டிகிட்டு போக நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு வந்துட்டு ஏக்கமாக வந்து ஃபீல் பண்ணுறா. அதே சமயத்தில் அவளுக்கு ஒரு மெமரி வந்துட்டு டக்குன்னு மைண்டுக்கு வருது. அவளுடைய காலேஜ் டேஸில் இதே மாதிரி ஒரு மழை நாளில் தான் அவள் கூட இல்லாமல் பேக்குள்ளே போட்டு கண்ணா பின்னான்னு தேடிட்டு நம்ம ஹீரோக்கு பேசாமல் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டாக அங்கே மெவின் ஒரு கொடையோட வந்துடுறான். நம்ம ஹீரோனுக்கு கொடை கொடுத்துட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோயினும் உங்களுக்கு எதுக்கு சீனியர் இருந்த சிரமம்லாம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி வர சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் எடுக்க போக மெவினும் அவளோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இனிமேல் உனக்கு நானே வந்துட்டு அம்பர்லாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் சொல்லி நம்ம ஹீரோயினை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுறான். அதுக்கு பிறகு வந்துட்டு வீடு
வீடு வரைக்கும் அவளை அந்த கொடையில் வந்துட்டு நடத்தியும் கூட்டிகிட்டு போக நம்ம ஹீரோயினுக்கு அது ஒரு பிடிச்ச மெமரியாக வந்துட்டு மனசில் பதிவாயிருக்கு. ஸோ இப்போ வந்து அதை ரீகால் பண்ணிவிட்டு அவள் அப்படியே யோசிச்சுட்டு நிற்கும் போது தான் கரெக்டாக இப்போ ப்ரெசென்ட்டில் மெவின் வந்துட்டு அம்பர்லாவோட நம்ம ஹீரோயினை தேடி அதே இடத்துக்கு வந்திருக்கான். ஸோ இங்கே வந்து அவளுக்கு அம்பர்லாவை கொடுக்க அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ மட்டும் இல்லை, இப்பயும் நான் உனக்காக அம்பர்லாவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெவின் சொல்ல, அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினும் எனக்கு உன்னோட அம்பர்லாவும் தேவையில்ல, நீயும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக திரும்பி நிற்க, அப்போ தான் கரெக்டாக நிக் உள்ளேருந்து வெளியில் வரான். சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் போல், மழை பெய்யுறது எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடையை கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் கிளம்பலாமா, ஆமாம் இவ யார் அப்படின்னு சொல்லிட்டு மெவினை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோயினும் வந்துட்டு என்னோட காலேஜ் சீனியர், சும்மா இந்த பக்கமாக வந்திருக்காரு போல், அதான் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தார், வேற ஒன்றும் இல்லை, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட மெவினா அவங்க 2 பேரையும் வந்துட்டு ஏக்கமாக பார்த்துட்ருக்கான். அதனால நம்ம ஹீரோயினும் நிக்கும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேக்கரிக்கு போகிறாங்க. அங்கே அவங்க சூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக வந்துட்டு மில்லனும் நம்ம ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அங்கே வராங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் கண்டு காணாத மாதிரி நின்றுட்டுருக்கா. ஆனால் நம்ம ஹீரோனோட எக்ஸுக்கு வந்துட்டு நிக்கு கூட அவளை பார்க்குறது வந்து சுத்தமாக பிடிக்கல. ஸோ சைலண்ட்டாக ஃபோன் எடுத்துகிட்டு அவளுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் அனுப்புகிறான். இவனை நம்பாதானா, நீ கேட்க மாட்டியா, அவன் கூட சுற்றிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அந்த மெசேஜை கண்டு காணாத மாதிரி உன் வேலையை பார்த்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறா. ஸோ இங்கேருந்து நம்ம ஹீரோயின் நிக்க கூப்பிட்டுக்கிட்டு அவசரமாங்கிறது கிளம்பி போயிட, அப்போ அந்த எக்ஸோ வந்துட்டு என்னோட வார்னிங்கெல்லாம் இவ கவனிக்கவே மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்கான். இன்னும் ஹீரோவும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டின்னருக்கு கிளம்புற சமயத்தில் தான் அங்கே வந்துட்டு ஹீரோடைய ஜூனியர் பொண்ணுக்கிட்ட இருந்து அவனுக்கு கால் வந்துகிட்டே இருக்குது. அவனும் என் ஃப்ரெண்டு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் உன் கூட வந்து டின்னருக்கு வர முடியாதுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அதை கவனிச்சுட்டு, அதெல்லாம் இல்லை, நீ அவளையும் சேர்த்து வர சொல்லு, நானும் அவளை மீட் பண்ணணும்ல அப்படின்னு உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வர சொல்கிறான். அவளும் அங்கே வந்துடுறா. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவங்க 2 பேரையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவையும் அந்த பொண்ணையும் வந்து கோர்த்து விடணும் தான் நினச்சிட்டு இருப்பா இல்லையா. இப்போ வந்து இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது சிரிச்சுக்கிறது அதெல்லாம் பார்த்து வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டு இருக்கா. ஸோ ஃபுட்டெல்லாம் வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்துட்டு அவளோட டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஸ்பூனில் வந்து ஊட்டியெல்லாம் விட்டுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு பார்க்க கடுப்பாகிட்டு இருக்கு. ஹீரோவுமே பதிலுக்கு அவளுக்கு ஊட்டி விட டிஷ்யூவெல்லாம் எடுத்து அவளுக்கு வாயெல்லாம் வைப் பண்ணி விடுறத பார்த்துட்டு அவளுக்கு செம காண்டேறிடுது. இவன் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ராவானா, இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருப்பானா, இப்போ தான் நம்ம முதல்ல இவனை இந்த மாதிரி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு புதுசாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு அவளோட இரிட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு கோவமாக எழுந்து வந்துடுறா. நம்ம ஹீரோவும் இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வினோதமாக பார்த்துட்டு இருக்கான் ஒரு கன்ஃபியூஷனோடவே. அதுக்கப்புறம் எல்லாரும் டின்னர் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது உன் ஜூனியர் பொண்ணும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பொறுமையாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு முதல்ல இந்த பொண்ணை அவளோட வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உன்னையை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, நான் இதுக்கு நடுவில், அதுவும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்டை வந்து நான் வர சொல்லியிருக்கேன், அவன் என்னை பிக்கப் பண்ணிக்க வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் கொஞ்சம் தயங்குறான், இவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கரெக்டாக அங்கே நிற்க வர நம்ம ஹீரோயின் அவனை பார்த்த உடனே ரொம்ப குஷியாகிடுறா. நிக் இங்கே தான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கத்திட்டுலாம் இருக்க, நிக் அங்கே வந்த உடனே வந்துட்டு சாரி நான் வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறமா வந்துட்டு அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு நிக்க பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அடிக்கடி சொல்லியிருப்பா இல்லையா, தன்னோட அசிஸ்டன்ட் இவன் தான் எங்கே இருக்கான், அவனுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இப்போ இவன் வந்து அவனை பார்த்து கொஞ்சம் வந்து கேல்குலேட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன் தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவனுடைய கொல்லிக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறா. நிக்கோ வந்துட்டு சரி நம்ம 2 பேர் கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, நம்ம ஹீரோயினும் அதுக்கு என்ன தாராளமாக கிளம்பலாம், எனக்கு டின்னர் சாப்பிட்டு ஒரு மாதிரி திம்முன்னு இருக்குது, நம்ம 2 பேர் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு அப்புறமா என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுறியா அப்படின்ன உடனே சரின்னு சொல்லி அவனும் ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறா. நம்ம ஹீரோ மட்டும் அவங்க போனதை சேவே அப்படியே கச்சுக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த போனை ட்ரைவ் பண்ணிவிட்டு அவளுடைய பில்டிங்கில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணும் போது பார்த்தா போலீஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க, இருட்டாக வேறு இருக்குது. ஸோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த இடத்துக்கு திருடனுங்க பிளான் பண்ணி வந்திருக்கானுங்க. ஸோ அப்போ அவனுங்க பவர் சப்ளையை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு எந்த வீட்லையாவது திருட முடியும்னு சொல்லி பார்த்துருக்கானுங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு சத்தம் கேட்டு அவனுங்களை வந்து போலீஸ் வந்து பிடிக்கிறதுக்கு வர சமயத்தில் எஸ்கேப் ஆகிட்டானுங்க. இப்போ போலீஸ்கிட்ட எல்லாரும் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, இங்கே பவர் சப்ளை வந்து வரதுக்கு அடுத்த நாள் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து தனியாக தான் லிவ் பண்ணுறா அப்படிங்கிறதுனால அவளோட சேஃப்டிக்காக பயந்துக்கிட்டு இங்கே நம்ம ஹீரோவும் வந்துட்டு அவள் கேட்கறதுக்கு போக அவள் கூடவே வந்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கிறான். ஸோ ரூம் ஃபுல்லாக வந்து கேண்டில்ஸ் எல்லாரும் ஏற்றி வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது அந்த பொண்ணு செம ரொமான்டிக்காக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம 2 பேரும் மட்டும் ஏற்கனவே டேட் பண்ணிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி நைட்டு செமையாக இருந்திருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் வந்துட்டு என்ன பேசுகிறதே தெரியாமல் பெக்கன்னு முடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்போ தான் கரெக்டாக ஹீரோக்கு கால் பண்ணுறான். ஏன்டா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் கொடுமா பண்ண மாட்டேன், அந்த பொண்ணை முதல்ல பார்க்குறேன், அவளோட பற்றி என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டியா, இல்லை நிக்குவை பற்றி உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ சரி நான் கால் பண்ணுறதுக்குள்ளே நீ தான் கால் பண்ணிட்டியே, நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு எங்கே க்யூட்டாக இன்னசென்ட்டாக தான் இருக்கா, உனக்கு நல்லா மேட்ச் ஆவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் என்ன அவளையும் என்னையும் வந்துட்டு லிங்க் பண்ணி விடலான்னு பார்த்துட்டு இருக்கியா அப்படின்ன உடனே ஆப்வியஸாக தான் அந்த பொண்ணுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது அப்போ
மேலோட்டமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு சரி அதை விடு, முதல்ல வந்துட்டு நிக்கை பற்றி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கேட்க, அவனை நான் பார்த்ததே வந்துட்டு 2 நிமிஷம் தான், அதுக்குள்ளே என்னால் என்ன வந்து அப்சர்வ் பண்ணி சொல்ல முடியும், பார்க்குறதுக்கு நீ சொன்ன மாதிரி எங்கே இருக்கான், பார்க்குறதுக்கு நல்லவன் மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, அந்த 2 விஷயமும் நான் ஏற்கனவே சொன்னது தான். சரி பரவாயில்ல, நீ சொன்னது வந்து கரெக்டாக தான் இருக்குது, வேறு என்னைக்காவது அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா அவனை பற்றி நீ என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சமயத்தில் தான் அங்கே அந்த பொண்ணு இருக்கால, ஜூனியர் பொண்ணு, அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து காலில் இருக்கிறது தெரியாமல் அங்கே வந்து கத்திட்டு இருக்கா. நான் குளிச்சு முடிச்சிட்டேன், வேணா நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி அந்த ஜூனியர் பொண்ணோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்ன உடனே ஒன்றை மாதிரி ஷேம்லெஸ்ஸான ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாதுரா அப்படின்னு சொல்லி கோவமாக ஃபோனை கட் பண்ணி விட்டுடுறா. அதுக்கப்புறம் அவளும் வந்து புலம்புறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்டால் தெரியலங்கிறான், பிடிச்ச மாதிரியும் இருக்குது பிடிக்காத மாதிரியும் இருக்குங்கிறான். இப்போ என்னன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான், இதுக்கு முன்னாடிலாம் எந்த பொண்ணோட வீட்லையும் ஸ்டே பண்ணதே கிடையாது, அதுவும் என்கிட்ட கூட சொல்லாமல் வந்துட்டு கிளம்பி போயிட்டான், நான் ஏன் இவ்வளோ இரிட்டேட் ஆகுறேன், அவன் யாரை டேட் பண்ணா எங்கே தங்கினா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே வந்து முணங்கிக்கிட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துட்டால இத்தனை வருஷம், அவனை இழந்துருவணுன்ற பயத்தினால தான் எனக்கு எரிச்சல் வருது போல், சரி இதுவும் மாறிடும், எப்படியும் வந்துட்டு அவன் எனக்கு ஃப்ரெண்டாக தான் இருக்க போகிறான், அதனால வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் போட்டு குழப்பிக்காமல் இருக்கணும், இதில் நான் இரிட்டேட் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தானே வந்து கன்வின்ஸும் பண்ணிக்கிறா. ஸோ அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு கொரியர் பாய் வந்து அப்போ தான் ஃப்ளார்ஸ் வந்து நம்ம ஹீரோயினுக்குன்னு சொல்லி டெலிவர் பண்ணிட்டு போயிருக்காரு. ஹீரோயின் வராததுனால நிக்கு தான் அந்த சைன் போட்டு வாங்கி வச்சிருக்கான். ஸோ இப்போ நிக்கு வந்துட்டு அவளுக்காக காத்திருக்கும் போது அவன் அந்த ஃப்ளவர்ஸை வந்து பார்த்த உடனே நிக்கு வந்து இது என்கிட்ட இருந்து கிடையாது, உனக்கு வேற யாரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் யார் எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி முனைகிட்டே வந்துட்டு அதை வாங்கி பார்க்குறா. அதில் இருக்கக்கூடிய பேரை வந்துட்டு பார்க்கும்போது மெவின் கிட்டேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறா. ஸோ மெவினுங்கிற பேரை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் அப்படியே மாறி போக அப்படி கடுப்போடு வந்துட்டு அதை பேஸ்கெட்டில் வந்துட்டு தூக்கி போட்டுட்டு பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போய் சீட்டில் உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நிக் அங்கேருந்து கவனிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு செம்ம காண்டில் இருக்கான்னு மட்டும் புரிய அவனும் வந்துட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்கப்புறமா அந்த பாஸ் வந்து கூப்பிட்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ஷோரூமில் வேற ஒரு பிரான்ச்சில் வந்து சேல்ஸ் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, டிஸ்கவுண்ட் ஆஃபர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியுமே வந்து சேல்ஸ் அவங்களால ரைஸ் பண்ணவே முடியல, அங்கே என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு இவளை போய் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோனும் சரி நான் தாராளமாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களும் வந்துட்டு நீ மட்டும் தனியாக கிளம்பி போகாத, அவனோட அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா. புதுசாக வந்திருக்க பையன் இல்லை, அவனுக்கும் வேலை பழகணும்ல, அதுக்காக தான் சொன்னேன், அதனால அவனை மறக்காமல் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தருமாத்துக்கு அப்புறம் ஒத்துக்கிறா. ஹீரோயினும் நைட் ஒன்றா வந்து மீட் பண்ணிக்கிறாங்க எப்பவும் போல். அந்த சமயம் பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி அந்த பொண்ணு கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா, எந்த லெவல்லடா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவள் டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒரு கர்மமும் கிடையாது, அந்த பொண்ணோட வீட்டில் வந்துட்டு திருடன் வந்துட்டான், அந்த பில்டிங்கில் பவர் சப்ளை இல்லை, ஸோ நைட் வந்துட்டு அந்த பொண்ணு தனியாக இருப்பாளேங்கிற பயத்தினால தான் வந்துட்டு அவளுக்கு கம்பெனி கொடுத்தேன், மற்றபடி எங்களுக்குள்ளெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்ன உடனே நம்ம ஹீரோனும் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ன உடனே நம்பி தான் ஆகணும், நிஜமாவே ஒன்றும் இல்லை அப்படின்ன உடனே நீ ஏதோ பதட்டப்படுறதை பார்த்தாலே வந்துட்டு ஏதோ நடந்திருக்க போலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அவனும் அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்கிறான். சரி அந்த பொண்ணு நீ விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க எனக்கு தெரியல, ஆனால் வந்துட்டு எனக்கு அவளுக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுக்கலாங்கிற மாதிரி தோணுது, என்னோட ஹார்ட்டை வந்து கொஞ்ச நாள் ஓப்பன் பண்ணி வைக்கலான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் இப்போயாவது இந்த ஒரு முடிவுக்கு வந்தியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ எதனால் வந்துட்டு நீ இந்த மாதிரி யோசிக்கிறேன்னா அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் கேட்க நான் ஆல்ரெடி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், திரும்ப திரும்ப எதுக்காக வந்துட்டு இதே விஷயம் சொல்கிறேன், நான் அந்த பொண்ணை கிஸ் கூட பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க போதும் உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எனக்கு தேவையில்லை, அது உன்னோட பர்சனல், நீ ஏன் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இதுக்கு பிறகு வந்து நம்ம ஹீரோயின் அவனை டீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா என்னையே டீஸ் பண்ணுறதை விட்டுட்டு பேசாமல் ஒன்றை பற்றி நீ யோசி அப்படிங்கிறான். நம்ம ஹீரோயினும் என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் தெளிவாக தான் இருக்கேன், நான் வந்துட்டு எனக்குன்னு நிக்கு இருக்கான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் கண்டவங்களே யாருனே தெரியாமலாம் நம்பி போயிட்டு அப்புறம் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு என்கிட்ட வந்து புலம்பாத அப்படின்ன உடனே என்கிட்ட எல்லாமே பிளான்டாக இருக்குது, நான் வந்து உங்ககிட்ட அழுகிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நான் அவனோட சேர்ந்து நாளைக்கு அந்த ஊருக்கு வந்து வேலை விஷயமா கிளம்பி போகிறேன் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அவனும் வந்துட்டு சரி பிளான் இருக்குது, நீ என்ன பிளான், அந்த ஊருக்கு போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாகவே இருந்துட்டு அது நான் என்ன பண்ணுறேங்கிறது என் வேலை அப்படிங்கிறா. உன் வேலைன்னு சொல்லிட்டு நாளை பின்ன வந்துட்டு ஏதாவதுனா என்கிட்ட தானே நீ வந்து நிற்ப அப்படின்ன உடனே அது என்னவோ உண்மை தான், என்கிட்ட நட்சத்திரத்தில் பிளான் எதுவும் இல்லை அப்படின்ன உடனே நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக டீஸ் பண்ணுறான், உங்ககிட்ட என்னைக்கு பிளான் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் நீ வேணா பார்த்துட்டே இரு, நானும் நிக்கும் கொஞ்ச நாளில் டேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா ஆக்சுவலாக நிக்கு வந்து உன்னை பாவப்பட்டு தான் உங்ககிட்ட பழகிற மாதிரி இருக்குது, இல்லை பாவப்பட்டு தான் உங்ககிட்ட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிலச்சி நிற்காது, அதனால கொஞ்சம் யோசிச்சுக்கோ, இந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆகிட்டா கடைசியில் நிக்குக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, நீ தான் அஃபெக்ட் ஆவ, நீ தான் ஹார்ட் பிரேக் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு
சொல்ல உடனே நம்ம ஹீரோனோட ஈகோ வந்து ஹர்ட் ஆகிடுது. நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க, பிட்டியா? நான் என்ன பாவப்பட்ட மாதிரியா இருக்கேன் அவன் என்னை டேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு என்ன பிடிக்கலங்கிறதுக்கு ரீசன் நீ ஏற்கனவே சொல்லிட்ட. நம்மளோட சின்ன வயசுலேயே நீ சொல்லிட்ட காலத்துக்கும் நீ வந்து என்னைய காதலிக்க மாட்ட, நீ என்னைய டேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு நான் என்கிட்ட சாமே கிடையாது, நான் உன்னோட டைப்பே கிடையாதுன்னா நீ என்கிட்ட சொல்லிட்ட பல முறை. எனக்கு என்ன பிடிக்கலங்கிறதுக்காக எந்த ஒரு ஆம்பளைங்களுக்குமே என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி நீ முடிவு பண்ணிட்டியா? என்னை யாருமே வந்துட்டு பிடிக்காதுன்றது தான் உன்னுடைய நினப்பு இல்லை. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னோட பெட்டில் வந்துட்டு நான் வின் பண்ணி காட்டுறேனா இல்லையா பாரு, அந்த பெட்டை நான் இன்றைக்கும் மறக்கல, என்றைக்கும் மறக்க மாட்டேன். என்னுடைய சார்ம்ஸை யூஸ் பண்ணி நான் தான் வந்துட்டு முதல்ல வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக எழுந்து போகிறான். அது என்ன பெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி 30 இயர்ஸ் ஆக போகுது, ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம சீக்கிரமாக டேட் பண்ணணும், ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்பில் போகணும், அதனால் வயசாகிட்டே போகுது அப்படின்லாம் சொல்லி பேசி புலம்பிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து சஜஸ்ட் பண்ணுவான், பேசாமல் நம்ம ஒரு பெட்டு வச்சுக்கலாம், 35 வயசுக்குள்ளே நம்ம வந்து கல்யாணம் பண்ணி ஆகணும், அது யாருக்கு வந்து கல்யாணம் ஆகுதோ அவங்க வந்து வின்னர், லூசராக இருக்கக்கூடியவங்க அதாவது கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க அந்த வின்னருக்கு வந்துட்டு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் சரி எவ்வளோ ப்ரைஸ் மணி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ப்ரைஸ் மணியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறா. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய 1 மாத சம்பளம் அப்படின்ன உடனே நீ தோற்றுருவேன்னு உனக்கு பயமாக இருக்கா, என்னோட சாம் ஒர்க் ஆகிடும்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு சரி பெட்டு 2 பேரும் வந்துட்டு எத்தனை நாள் ஆனாலும் இதை வந்துட்டு மறக்கக்கூடாது, 35 வயசுக்குள்ளே எவன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவன் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலுக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த டீலை தான் சொல்லிட்டு உனக்கு முன்னாடி நான் வந்துட்டு கமிட் ஆகி கல்யாணம் பண்ணி காட்டுறேன் பாரு, நான் தான் வின்னர் ஆவேன் அப்படின்னு சொல்லி தான் அங்கேருந்து கோவமாக கிளம்பி போகிறான். அதனால நிக்கும் அவளும் சேர்ந்து அந்த வேற ஒரு ஊர் பிரான்ச்சுக்கு வந்துடுறாங்க. அந்த பிரான்ச்சில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு மானிட்டர் பண்ணுறா, எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசுகிறா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் வந்து நைட் டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் என்ன ஃபேமஸான ஒரு மார்க்கெட் ஏரியாவுக்கு வராங்க. அங்கே வந்து பயங்கர ஃபன்னாக வந்து பேசி சிரிச்சு டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மனசில் இருக்க கேள்வியை அவங்ககிட்ட கேட்குறா. ஆமாம், நான் உன்னை விட வயசில் ரொம்ப கூட இல்லை, உனக்கு எப்படி வந்துட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நிக்கோ வந்துட்டு என்கிட்ட ப்ராப்பரான பதிலெல்லாம் கிடையாது, அவங்க கூட இருக்கும் போது தான் நான் உண்மையாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அந்த ஆன்சரை வந்துட்டு கேட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி ஷையாக வந்து சிரிச்சிட்ருக்கா. இதோட இந்த பார்ட் முடியுது.